வியூவர்ஸ், வெல்கம் டு ஸ்டார்ட் அப் அண்ட் லேர்ன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா ஜாவா ட்ரைனிங் இன் சென்னை. நான் ஜாவாவை எங்கே லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா காஷு இன்ஃபோடெக்ன்ற இன்ஸ்டியூட்டில் தான் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் ஜாவா லேர்ன் பண்ணணும் அப்படின்னா kashuinfotech.com ஜாவா ட்ரைனிங் டைப் பண்ணிங்களா உங்களுக்கு இந்த பேஜ் விசிபிள் ஆகும். இந்த பேஜில் என்னென்ன டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஜாவாவில் என்னென்ன டாபிக்ஸு பார்க்க போகிறீங்க, அதே மாதிரி என்ன கைண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஆஃப்டர் கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ண போகிறீங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரி கைண்ட் ஆஃப் இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த ஜாவா கோர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன உங்களுக்கு கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்றத இவங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் டெய்லி பேசிஸ் கிளாஸஸில் என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போகிறீங்க ஜாவாவில் அப்படின்றத டாப் டு பாட்டம் ஃபுல்லாகவே இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இல்லை உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும் கிளியராக அப்படின்னா உங்களோட நேம், உங்களோட மெயில் அட்ரஸ், உங்களோட மொபைல் எல்லாமே இந்த இதில் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிங்களா அவங்களே உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. இல்லை நீங்களே டேரெக்டாக உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி பேசணும் அப்படின்னா இந்த இடத்துல அவங்க நம்பரும் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, அவங்களோட மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நான் இப்படி தான் இந்த இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணேன். இன்றைக்கி ஸ்ட்ரிங்கில் என்ன கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்போ கன்கார்டினேஷன் அப்படின்னா என்னென்னா ரெண்டு ஸ்ட்ரிங்கை மர்ஜ் பண்ணுறதா என்ன சொல்லுவோம்னா நம்ம கன்கார்டினேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஜாவாவில் ஸ்ட்ரிங் கன்கார்டினேஷன் என்னால் 2 ways தான் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் என்னன்னா ப்ளஸ் ஆப்ரேட்டர் வச்சு என்னால் பண்ணிக்க முடியும், அண்ட் தென் கன்கார்ட் மெத்தட் வச்சு என்னால் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம ப்ளஸ் ஆப்ரேட்டர் வச்சு எப்படி ரெண்டு ஸ்ட்ரிங்கை மர்ஜ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்ட்ரிங்கில் காஷு ப்ளஸ் இன்ஃபோடெக் அப்படின்னு ரெண்டுமே டபுள் கோட்ஸில் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். நான் இது ரெண்டு இடையிலையும் ப்ளஸ் ஆப்ரேட்டர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது நான் ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது எனக்கு அவுட்புட்டில் எப்படி எனக்கு டிக்ளேர் ஆகுனா காஷு இன்ஃபோடெக் அப்படின்னு இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கும் எனக்கு சேர்ந்து காஷு இன்ஃபோடெக் அப்படின்னு என்னோட அவுட்புட்டில் எனக்கு டிக்ளேர் ஆகிருக்கும். இன்னும் இருக்க மெத்தட்ஸை பற்றி தெரிஞ்சுக்க அப்கமிங்கில் வர வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.